ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். நம்ம இப்போ வந்து இன்ஸ்கர்ட், அதாவது உள்பாவாடை வந்து நம்ம ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அம்மா வந்து ஒரு 4-5 பாவாடை கொடுத்தாங்க. அதை வந்து நான் ஓரம் அடித்தேன்னு சொல்லி கொடுத்தேன். அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, வாயின் வந்துட்டு அப்படியே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா எடுத்து கட்டுறப்ப தான் பார்த்தா அது வந்து 5 இன்ச்சு வந்து அவங்களுக்கு உயரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. திரும்பவும் அந்த 4 பாவாடையும் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து 31 தான் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு கரெக்டான அளவு வச்சு ஒரு மார்க்கை போட்டுக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சு மேலே வச்சு ஒரு மார்க்கு. ஏன்னா நம்ம இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு அதை மடிக்கிறதுக்கு இடம் வேணும். யாருன்னா தெரியல, இந்த வீடியோலாம் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா நான் இதை ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிளான் பண்ணி தைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப மூளையை யூஸ் பண்ணி தான் செஞ்சேன். ஏன்னா எனக்கு சொல்லித்தர யாரும் கிடையாது, அப்போ யூடியூப்பும் கிடையாது. அதுக்காக நான் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சரியான மார்க் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம மடிச்சிக்கலாம். இப்போ இந்த வேஸ்ட்டுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் ரோப்பை. அதே மாதிரி இப்போ நான் 4 பாவாடையும் அதே மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு கரெக்டாக எங்கே மடிக்க போகிறோன்றதை பார்த்து கரெக்டாக நான் 2 மார்க் போட்டுக்கிறேன். சரியான மார்க் ஒன்றும், நம்ம கட் பண்ணுறதுக்கு தேவையான மார்க் ஒன்றும் போட்டுட்டு நம்ம அதில் இருக்கிற இதுவே எடுத்துக்கலாம். நம்ம நாடாவே எடுத்து போட்டுக்கலாம், வேணும்னா புதுசாகவும் போட்டுக்கலாம். ஏன்னா இதுவே நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே இருக்கிறதுக்கும் கீழே வந்து அகலம் அதிகமாகிடும். இப்போ நம்ம கட் பண்ணுறப்ப பாவாடையோட டவுரி இடுப்பு அளவு வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதை சரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு பாவாடை ஃபினிஷிங் சரியாக வரும். அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ ஓப்பன் வரைக்குமே நம்ம கட் பண்ணிட்டோம். ஓப்பனை கண்டுபிடிச்சி நல்லா பெருசாக ஓப்பன் எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் ஓரம் வந்து நல்லா மடித்து அடிச்சுக்கணும். ஓப்பனை ஃபுல்லாக நல்லா பட்டியாகவும் அடிச்சுக்கலாம், நமக்கு கொஞ்சம் இடுப்பு அளவு குறையணும்னு சொன்னால். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எங்கெங்கே தையல் போட்டுக்கோ நான் எல்லா இடத்துலையும் 1.5 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஞ்சம் கிராஸாக எடுத்துட்டேன். அப்போ தான் நம்ம மேலே மடிக்கிறப்போ நமக்கு ரொம்ப சுருக்கங்கள்லாம் இல்லாமல் அழகாக மடிக்க முடியும். 1.5 இன்ச் அளவுக்கு நான் எல்லாமே எடுத்துகிட்டு நான் நாடா இருக்குது பாருங்கள், அந்த நாடாவை வச்சு பார்த்தேன் அகலம் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு நான் அப்படி தான் இடுப்பை பிடிச்சேன். ஏன்னா நம்ம அப்படியே பிடிச்சோம்னா பாவாடை எவ்வளோ உயரம் இருக்கோ அவ்வளோ அகலமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம வேறு கட் பண்ணிட்டோடனே அகலம் அதிகமாக இருக்கும் இடுப்பாண்ட, அது ரொம்ப சுருக்கமாக அவங்களுக்கு பிடிக்காது. அந்த நாடா ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண நாடா சரியாக இருக்காது. இப்போ நான் வச்சு பார்ப்பேன் நாடா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு 2ஆக மடித்து வச்சு பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக தெரியும். யாராவது தெரியலைன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அவங்க கரெக்டான அளவு நான் மடிச்சிருக்கோம் பாருங்கள். நான் நாடா உள்ளே வச்சே நான் அப்படியே தைக்க போகிறேன். திரும்பவும் நம்ம அதை வந்து ஒரு பின்னை வச்சுலாம் கோக்க வேணாம். நம்ம இப்போ வந்து எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ கரெக்டான அளவு எடுத்துகிட்டு நமக்கு 2 மடிப்பு பாருங்கள், அந்த கோடு வரைக்கும் அந்த எந்த மடிப்புன்னு பார்த்துட்டு உள்பக்கம் நல்ல பக்கம் பார்த்துட்டு இப்போ நம்ம மடிக்கிறப்போ உள்ளே விட்டு நாடாவை ஒரே அடியாக நம்ம தச்சிடலாம். அப்போ தான் கோக்குற வேலை நமக்கு கிடையாது, இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் பழகுனவங்க ஈஸியாக உள்ளே வச்சு தைச்சிடுவாங்க. நம்ம சுடிதார் தைக்கிறப்போ நாடா உள்ளே வச்சு தைக்கிற மாதிரி தான். ஏன்னா அப்புறம் கோக்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது இப்பயே பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படி நம்ம தைக்கிறப்போ வந்து அந்த நம்ம தையலில் வந்து அந்த நாடா மாட்டக்கூடாது. அப்போ தான் அது வந்து நமக்கு இழுத்தோம்னா நல்லா ரோல் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் பாவாடையே சென்டர் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு டேக் அடிச்சிடுங்க நாடாவை வச்சு அந்த இடம் மட்டும். அப்போ தான் இந்த பக்கம் அந்த பக்கம் உருவி வராமல் இருக்கும் நாடா நமக்கு. நாங்கள் சுடிதாரில் நாடா வைக்கிறப்போ நாங்கள் சென்டரில் டக்கு அடிப்போம், அதே மாதிரி இதுலேயும் அடிச்சிடுங்க. நல்லா டக்கு அடிச்சிட்டிங்கன்னா அது நமக்கு பாவாடையிலேருந்து உருவி வராமல் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுறப்ப அதில் வந்து நாடாவில் படக்கூடாது. நாடா ஓரமாக வச்சு தான் தையல் போடணும். கரெக்டான மடிப்பு அப்படியே நம்ம மடிச்சுட்டே வந்தோன்னு வைங்க, நமக்கு வந்து சுருக்கம் சுத்தமாக இருக்காது, நல்லா கரெக்டாக அப்படியே இருக்கும். நமக்கு பாருங்கள் நாடாவும் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓப்பனை மட்டும் கரெக்டான அளவு பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம அவ்வளோதான், நமக்கு கேட்ட உயரமும் வந்துடுச்சு. இப்படி தான் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப கஷ்டப்படுவேங்க. நான் மேலே கட் பண்ணி எடுத்துட்டு அது வந்து நமக்கு இடுப்பு சரியில்லாமல் இடுப்பு ரொம்ப அகலமாக இருக்கும், அந்த ரோப்பு பத்தாது. நான் கடையில் போய் திருப்பியும் நாடா வாங்கிட்டு வந்திருப்பேன் பாருங்கள். இப்போ டக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் மேலே, அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உள்பாவாடன்றதுலாம் ரொம்ப அழகாலாம் வேணாம். ஒவ்வொருத்தர் கீழே கட் பண்ணிவிட்டு தைங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தைக்கிறப்பவும் நமக்கு கோஸ் வரும், அப்படி மடிக்கிறப்பவும் கொஞ்சம் சுருக்கங்கள் லைட்டாக வரதான் செய்யும். இப்போ நான் இந்த பாவாடைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அடி நல்லா பட்டையாக மடிச்சிட்டேன். அப்படி மடிக்கிறப்ப நம்ம இடுப்பை பிடிக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாகவே பிடிச்சிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவேன்னா
இடுப்பை மட்டும் பிடிச்சிட்டு உடனே கிராஸ் எடுத்துடுவேன். ஆனால் அது அப்படியே ஒரு 5 இன்ச் அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு எடுத்தோம்னா சுருக்கம்லாம் வராமல் சூப்பராக இருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே போனால் போதுன்னு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேரும் பண்ணிவிடுங்க. என்னை அப்படியே ஃபாலோவும் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து சூப்பராக வீடியோ போடுறேன். இப்போ இன்றைக்கி இந்த பாவாடை இதோட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.